நிக்காம கூடவே தொடர்ந்து பாருங்க 24 மணி நேரமும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஓகே. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஐப்ரோஸ். இப்போ ஐப்ரோஸை வந்து எப்படி வந்து நம்ம பென்சிலில் டார்க் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா ஐப்ரோஸை வந்து எப்படி நம்ம பவுடர் யூஸ் பண்ணி டார்க் பண்ணுறதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இதை பற்றி ஒரு சில ஹேக்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்ககிட்ட ஐப்ரோ பென்சில் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் மஸ்காராக்கு ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்கள்ல, ஸோ அந்த மஸ்காரா வந்து தீந்து போனோன்னே அந்த மஸ்காராவை தூக்கி போட்டுறாதீங்க. அந்த ப்ரஷ் கண்டிப்பாக உங்களுடைய ஐப்ரோவுக்கு யூஸ் ஆகும். அந்த ப்ரஷ்ஷில் வந்து உங்கள் ஐப்ரோவுக்கு வந்து பிளாக் கலர் ஐஷேடோவோ இல்லை வந்து ப்ரௌன் கலர் ஐஷேடோவோ எது உங்கள் ஐப்ரோவுக்கு நல்லாயிருக்கும், உங்கள் ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு லுக் கொடுக்குதோ அந்த கலரை எடுத்து அந்த ப்ரஷ்ஷில் உங்கள் ஐப்ரோவை வந்து நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட பென்சில் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஹேக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐப்ரோவை வந்து ஷேப் பண்ணும்போது அது ரொம்ப நேச்சுரலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் ஷேப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ்க்கு அது நல்ல ஒரு லுக்கே கொடுக்காது. ஸோ உங்கள் ஃபேஸையே வந்து ஸ்பாயில் பண்ணிடும். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஹேக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் ஐப்ரோ கலரை சூஸ் பண்ணும்போது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய தலை முடிக்கு சூஸ் ஆகிற மாதிரியான கலரை எடுத்து உங்களுடைய ஐப்ரோ வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ரௌன் கலரோ இல்லை பிளாக் கலரோ இல்லை க்ரே கலரோ. ஸோ இந்த மாதிரி ஐப்ரோ பவுடர் இல்லைனா ஐப்ரோ பென்சிலுக்குன்னு தனியாக கலர்ஸ் இருக்கும்ல, இதில் வந்து எந்த கலர் உங்களுடைய ஹேருக்கு வந்து நல்லா சூட் ஆகுதுன்றதை பார்த்து நீங்கள் ஐப்ரோக்கு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்கள் ஃபேஸுக்கே வந்து நல்ல ஒரு லுக் கொடுக்கும். அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப யங்காக தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்போவுமே வந்து உங்களுடைய ஹேரை விட உங்கள் ஐப்ரோ கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் டார்க்காக கலர் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணாலும் சரி, ரொம்ப தின்னாக வந்து ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணுறத விட உங்கள் ஹேரோட கொஞ்சம் திக்காக இருக்கா மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப திக்காக போயிடக்கூடாது. ரொம்ப திக்காக போயிடுச்சு அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். கொஞ்சமாக உங்கள் ஹேரை விட திக்கான ஐப்ரோவாக நீங்கள் ஷேப் பண்ணிங்க அப்படின்னா அது எப்போவுமே பார்க்குறதுக்கு உங்களை ஒரு யங்கான லுக்கில் வச்சுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நேச்சுரலான லுக்கில் இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் கடைசியாக உங்களுக்கு நான் சொல்ல போகிற அந்த ஹேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிகினராக இருந்தீங்க, இப்போ தான் வந்து ஐப்ரோவெல்லாம் ஷேப் பண்ண கற்றுக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பவுடர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா ஐப்ரோவை ஷேப் பண்ண தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த பவுடர்லாம் வச்சு ப்ரஷ் வச்சு நீங்கள் ஷேப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தீங்கன்னா ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணியே ஷேப் பண்ணுங்கள். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஐப்ரோவை ஷேப் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த பவுடர் யூஸ் பண்ணி உங்கள் ஐப்ரோவை ஷேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ப்ராப்பரான ஃபினிஷிங்கையும் ப்ராப்பரான லுக்கையும் கொடுக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த பியூட்டி ஹேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரியான பியூட்டி ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். எப்பவுமே அக்கா சொல்லுவாங்க, ஷக்கில் அக்கா இது போட்டால் உனக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன்.